ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. பசங்க 5 பேர் போகிறோம். கரெக்டாக நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன், புது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ் ரவுண்டானத்தை வந்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 11:25க்கு பஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். 11:45க்கு பஸ் வந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் லேட் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் இந்த பஸ் தான், ஏசி பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம் 5 பேர். கரெக்டாக அங்கேருந்து கொண்டு வந்து 6:49க்கு திருச்செந்தூரில் ட்ராப் பண்ணாங்க. அங்கேருந்து சும்மா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் நடந்து போகும்போது என்ட்ரன்ஸ் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது தேர் நின்றுட்டு இருந்துச்சு. தேரையும் அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நேராக கடலுக்கு போயாச்சு குளிக்கிறதுக்கு. போயிட்டு உள்ளே நல்லா பசங்கள்லாம் ஒரு 4 பேருமே உள்ளே போயிட்டு நல்லா குளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளுக்கு கண் எரிச்சலாக இருந்துச்சு. அதனால் சும்மா சட்டையை மட்டும் கழட்டி போட்டு குளிச்சுட்டு அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களாம் உள்ளே குளிச்சுட்டு இருக்கானுங்க. குளிச்சுட்டு வந்தானுங்க. வந்த உடனே அப்படியே ஒரு நாம் போய் தனியாக குளிச்சுட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு சாமி எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஏனையும் ஒரு வீடியோ பிடிச்சிட்டு அழகர் சாமின்னு சொன்னாங்க. அந்த அழகர் சாமி ஒரு வீடியோ பிடிச்சிட்டு நேராக செம்ம கும்பல் அழகர் சாமி பார்த்துட்டு நேராக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே அந்த கோபுரத்தையும் அந்த திரு செந்திலாண்டவர் அந்த இதை ஒரு வீடியோ பிடிச்சிட்டு நாங்கள் போய் 1.5 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோம். பார்த்துட்டு அந்த கருணை அதையும் வந்து ஒரு வீடியோ பிடிச்சிட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது தேரில் பல்லாக்கில் முருகரையும் முருகர் ஒய்ஃப் 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் பார்த்துட்டு நேராக வந்து பவானியில் மதுரையில் இறங்கி மதுரை மீனாட்சி அம்மன் சாமியை பார்த்துட்டு மதுரையிலேருந்து கரெக்டாக எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸு ஏறி நேராக போன் சந்தை வந்து இறங்கிட்டோம். நாமக்கல் வந்து இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோ மன்னிச்சிக்க, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க.